வணக்கம் நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பிரிக் ஸ்டிச்சில் ஒரு க்யூட்டாக ஒரு ட்ரெஸ் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், பிகினர்ஸுக்கும் ரொம்ப ஈஸியாக புரியும், செய்கிறதும் சீக்கிரம் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பிரிக் ஸ்டிச்சு ஸ்டார்டிங் வித் 2 bead, ஆல்வேஸ் ஸ்டார்டிங் வித் 2 bead. நான் பிங்க் கலர் எடுத்திருக்கேன். இது வந்து கிளாஸ் பீடு, ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்டார்டிங் மட்டும்தான் 2 beadல ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறது எல்லாமே சிங்கிள் பீட் தான், 1 by 1 போகலாம். இந்த மாதிரி 2 விரலுக்கு நடுவில் இப்படி வச்சு டைட்டாக ஹோல்ட் பண்ணணும். ஆல்வேஸ் ஹோல்ட் இன் பிட்வீன் 2 fingers. இந்த லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்ப்போம். வந்து நான் 10 பிங்க் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் எடுத்த உடனே டோட்டல் 14 பீடு. அதில் ஃபஸ்ட்டு 10 வந்து பிங்க்கு, அப்புறம் ஒரு டார்க் க்ரீன் எடுத்திருக்கேன், அகெயின் 1 பிங்க்கு, டார்க் க்ரீன், பிங்க்கு, டோட்டல் 14 கவுண்ட்டு வரும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. இப்போ நம்ம நெக்ஸ்ட் லைன் போகலாம். நெக்ஸ்ட் லைன் ஸ்டார்டிங் வித் 2 bead. நெக்ஸ்ட் லைன் பிங்க் அண்டு க்ரீன் டிக்ரீஸ் ஸ்டிச்சு. ஸோ செகண்ட் இதில் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் ஸ்டிச்னால் இங்கே போடணும், டிக்ரீஸ் ஸ்டிச்னால் செகண்ட் இதில் போடணும். இந்த இடத்துல நமக்கு ஒரு ஃப்ளவர் ஷேப் கொண்டு வருவோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஜாயின் பண்ணணும். இந்த இடத்துல இது கரெக்டாக உட்காரணும் அந்த இடத்துல. ஸோ 2 தடவை போட்டுக்கலாம். டிக்ரீஸ் ஸ்டிச்சில் தான் நமக்கு இந்த மாதிரி இருக்கும். இன்க்ரீஸ் ஸ்டிச்சில் கரெக்டாக பர்ஃபெக்டாக செட் ஆயிரும் மோஸ்ட்லி. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மட்டும் டிக்ரீஸ் ஸ்டிச்னால் 2 தடவை போய்க்கலாம். அப்போ தான் நம்ம கொஞ்சம் புல் பண்ணால் அங்கே டைட்டாக வந்து உட்காரும் அந்த இடத்துல. இந்த எண்ணில் கரெக்டாக சிட் ஆகணுண்டாக்க இதை டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த வயரை வந்துட்டு பொறுமையாக இழுங்க, அருந்துடக்கூடாது. அந்த மாதிரி இப்படி இழுக்கும் போதுட்டு உங்களுக்கு அந்த இடத்துல செட் ஆகும். இப்படி செட் ஆகிடும். அடுத்ததில் நான் இன்னொரு க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். இனிமேட்டு 1 by 1 ஜாயின் பண்ணிகிட்டே வந்துடுவோம். அவ்வளோதான். இனி ஃபுல்லாகவே பிங்க் கலர் இந்த எண்டு வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த இதில் வந்துட்டு ஒரு பிங்க் க்ரீனில் ஸ்டார்ட் பண்ணோம். டிக்ரீஸ் ஸ்டிச்சு இந்த எண்டு வரைக்கும் முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு டிக்ரீஸ் ஸ்டிச் தான். நெக்ஸ்ட் லைன் ஃபுல்லாக பிங்க்கு. இந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். 2 லைன் கம்ப்ளீட் பண்ணுங்கள். இப்போ 3rd லைன் ஃபுல்லாக பிங்க் கலர் ஆட் பண்ணிக்குவோம். ஃபுல்லாக 3rd லைன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 4th லைன் போகலாம். 4th லைன் வந்து கொஞ்சம் தள்ளி ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு இது. ஸோ நான் நெக்ஸ்ட் இதில் வந்துக்கிறேன். இங்கேருந்து 4th ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ 2 bead எடுத்துட்டு
நெக்ஸ்ட் இருக்கிற இதுலேயே நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்குவோம். இப்போ இந்த லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் 4th லைன். 4th லைனில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கிட்டும் ஃபஸ்ட்டு இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதே போல் லாஸ்ட்லேயும் ஃபஸ்ட் இதை ஸ்கிப் பண்ணிடணும், இதோடு நிறுத்திடணும். 4th லைனில் டோட்டல் 1 2 3 4 5 6 7 8 9 பீடு தான் வருது. ஸோ இதே ஸ்டெப்பை தான் நம்ம நெக்ஸ்ட் லைனில் 5th லைன்லேயும் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ சேம் ஸ்டெப்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும் 5th லைனுக்கும். இதே போல் ஃபஸ்ட் இதில் நம்ம ஸ்கிப் பண்ணி கீழே வந்துடுவோம். This is 5th லைன். நெக்ஸ்ட் இதிலே நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். இதான் 5th லைன். ஒரு இது விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதே போல் முடிக்கிறதும் ஒரு இது முன்னாடியே இங்கேயே முடிச்சிடணும். ஃபிஃப்த் லைன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுலேயும் ஃபுல்லாக பிங்க்கு தான். இதோட ஸ்டாப் பண்ண சொல்லியிருந்தேன், பட் நான் மறந்துட்டு நான் இதோட போட்டுட்டேன். பட் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பிரிக் ஸ்டிச்சில் அது ஒரு அட்வான்டேஜ், நம்ம மிஸ்டேக்ஸை ஈஸியாக இது பண்ணிக்கலாம், பெருசாக தெரிஞ்சுக்காது. சரி பிரிக்க வேணாமே போட்டாச்சுன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா 3rd பீடுக்கு வந்துடுவோம். இது பாட்டமில் லாஸ்ட் லைனு. இப்போ நம்ம இங்கே இதிலேருந்து வந்துட்டு நெக்ஸ்ட் இதுலேருந்து போன தடவை மாதிரியே ஜாயின் பண்ணிடுவோம். அவ்வளோதான். இந்த இதில் 4 பீடு தான். இங்கிட்ட ஒன்று ஸ்கிப் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம திருப்பியும் எடுத்துகிட்டு வருவோம். மேலே எடுத்துகிட்டு வந்துட்டு ஒன்று இந்த கார்னர் இந்த கார்னர் எடுத்துகிட்டு வரலாம். நான் எந்த கார்னர் போகிறதுன்னே இன்னும் முடிவு பண்ணவே இல்லை. ஜஸ்ட் கம்மிங். எந்த சைடு உங்களுக்கு வந்து போக ஈஸியாக இருக்கும் அந்த சைடு போய்க்கலாம். ஜஸ்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு பீட்குள்ளறையாக விட்டு எடுத்துகிட்டு இந்த லாஸ்ட்டுக்கு போய்க்கோங்க. நான் ரேண்டமாக தான் வரேன், ஸ்பெசிஃபிக்காக இப்படி தான் போகணும்னு வரல. ஏன்னா இதில் ஒயர் பெருசாக வெளியில் வராது, நமக்கு உள்ளார போயிடும் அது. இப்போ நான் இந்த லாஸ்ட்டுக்கு வந்துட்டேன், இந்த எண்டில் இருக்கேன். இங்கே வந்துட்டு ஒரு பிங்க்கு ஒரு க்ரீன் எடுத்திருக்கேன். இது வந்து டிக்ரீஸ் ஸ்டிச்சு. இந்த லைனாக இருக்குல்ல, அது அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணுறோம்.
இந்த மாதிரி 2 டைம்ஸ் போட்டுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் ஸ்டிஃபாக இழுக்க முடியும். இன்னும் நெக்ஸ்ட்டு 1 க்ரீன், அப்புறம் ஃபுல்லாக பிங்க்கு. இப்போ இந்த லைன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வி ஸ்டார்டட் ஹியர் பிங்க் அண்ட் க்ரீனில். இப்போ இது ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 6 லைன்ஸுக்கு நெக்ஸ்ட்டு 6 லைன்ஸ் ஒன்லி பிங்க் கலர் டிக்ரீஸ் ஸ்டிச். ஃபுல்லாக அதுதான் வரும். அது வரைக்கும் ஃபாலோ பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ இது ஃபுல்லாக கொண்டு வந்திருக்கேன். எது வரைக்கும் இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த ஃப்ளவர் ஷேப் இந்த இதோட கம்ப்ளீட் பண்ணோம் இல்லையா, அதுக்கப்புறம் 1 2 3 4 5 6 7 லைன் போட்டிருக்கேன். அதாவது டாப்பில் வந்துட்டு 1 2 3 4 5 6 வர வரைக்கும் இது டிக்ரீஸ் ஸ்டிச்சில் நான் இந்த மாதிரி கொண்டுட்டு வந்திருக்கேன். எல்லாமே டிக்ரீஸ் ஸ்டிச் தான். பாருங்கள், எதுவுமே வெளியில் வரல. இன்க்ரீஸ் ஸ்டிச்னால் இப்படி வெளியில் எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கும். இது எல்லாமே டிக்ரீஸ் ஸ்டிச்சு. கரெக்டாக அந்த லைனில் முடிஞ்சிடும். நீங்கள் டாப்பில் வந்துட்டு 6 பீடு வர வரைக்கும் நீங்கள் போட்டுட்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட் இதுலேயும் வந்து டிக்ரீஸ் ஸ்டிச் தான். 5 பீடு வரும். பட் க்ரீன் கலரில், இந்த க்ரீன் கலர் இங்கே போட்டோம்னா அந்த கலரில் போட்டுக்கலாம். இப்போ இந்த லைன் ஃபுல்லாகவே டிக்ரீஸ் ஸ்டிச்சில் க்ரீன் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். 5 பீடு இருக்குன்னு டோட்டலி. இப்போ நெக்ஸ்ட் லைன் வந்து ஃபுல்லாக பிங்க்கு பட் இன்க்ரீஸ் ஸ்டிச்சு. நெக்ஸ்ட் லைன் இன்க்ரீஸ் ஸ்டிச்சு. ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட் இதில் போட்டுக்கலாம். டிக்ரீஸ் ஸ்டிச்னால் இங்கே ஸ்டார்ட் பண்ணோம் செகண்டில், இன்க்ரீஸ் ஸ்டிச்னால் இங்கே ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இதில் இருந்துட்டு நம்ம இதை ஃபுல்லாகவே பிங்க்கில் போட்டுக்கலாம். சமயத்தில் ஒயர் வந்து ஸ்ட்ரக் ஆகிக்குது. இந்த மாதிரியா இருக்கும். இப்போ இந்த லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்குவோம். டோட்டல் 6 பீடு வேணும். இந்த இதில் நமக்கு இங்கே 5 தான் போட முடியும். ஸோ 6th ஒன்னையும் லாஸ்ட்டு பீடு எங்கே ஜாயின் பண்ணமோ அதே இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்த லைனும் இன்க்ரீஸ் ஸ்டிச்சு தான். நெக்ஸ்ட்டு 3 லைன் இன்க்ரீஸ் ஸ்டிச்சு ஃபுல்லாக போட்டுக்குவோம். நெக்ஸ்ட்டு 3 லைன் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் ஸ்டிச்சில் ஃபுல்லாக பிங்க் தான். நெக்ஸ்ட்டு 4 லைன்ஸ் போட்டிருக்கேன். 1 2 3 4 ஃபுல்லாக பிங்க் தான். நெக்ஸ்ட்டு 1 லைன் ஃபுல்லாக பிங்க் போட்டுக்கலாம் டிக்ரீஸ் ஸ்டிச்சில். நெக்ஸ்ட் லைன் டிக்ரீஸ் ஸ்டிச்சு. நெக்ஸ்ட் லைன் ஃபுல்லாக டிக்ரீஸ் ஸ்டிச் போட்டாச்சு. அதுக்கு அடுத்த லைன் போகலாம். அது வந்து ஹேண்ட் பார்ட்டு. ஸோ இங்கே வந்து நெக் பார்ட்டு கொஞ்சம் நடுவில் கேப் விடணும். ஸோ நம்ம ஒவ்வொரு பார்ட்டாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த சைடு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் நான். இது வந்து ஸ்டார்டிங் வந்து டிக்ரீஸ் ஸ்டிச்சு. ஸோ நம்ம இதில் இருந்து இப்படி போகலாம். இந்த இதில் நான் வந்துட்டு இந்த ஃப்ளவர் இருக்குல்ல, அந்த சைடு இருக்கிற ஹேண்டு ஃபஸ்ட்டு போடுறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நமக்கு 3 பீடு தான் வேணும். நான் 3 போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைன் போய்க்கலாம். அடுத்து டிக்ரீஸ் ஸ்டிச்சு. ஸோ செகண்ட் இதில் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம்.
இதே இதில் நம்ம இன்னொரு பீஸும் ஜாயின் பண்ணணும். இதே இதில் 3 பீட் நமக்கு டோட்டல் வேணும். ஸோ வந்துட்டு நான் இந்த கேப்லையே லாஸ்ட் பீட் ஆட் பண்ண கேப்லையே நான் நெக்ஸ்ட் பீடே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் லைன் போகலாம். நெக்ஸ்ட் லைன்லேயும் 3 பீட் தான், பட் இப்போ வந்து நம்ம இன்க்ரீஸ் ஸ்டிச்சில் பண்ணணும். இன்னும் ஒரு பீட் போட்டு இந்த லைனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த சைடோட லாஸ்ட் ஸ்டெப் இது. இப்போ பண்ணிட்டுருக்கிற சைடோட லாஸ்ட் ஸ்டெப்பு. இதோட இந்த பக்கம் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த சைடு கொண்டுட்டு வரணும். இந்த இதில் வந்து தேர்ட் பீடு ரைட் சைட்லேருந்து வந்தால் தேர்ட் பீட்குள்ளார நம்ம கொண்டு வரணும். ஸோ நான் இந்த இதுக்கு இங்கே வந்துடுறேன். இது வந்து நல்லா டைட்டாக இப்படி புல் பண்ணிட்டிங்கன்னா அது இந்த கேப்பில் போய் செட்டில் ஆயிரும். ஸோ லாங்கெல்லாம் தெரியாது, வெளியிலையும் தெரியாது. பட் நல்லா டைட்டாக புல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த இடத்துல கரெக்டாக உள்ளார போகும் கேப்பில். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பீட் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் வந்து ஒரு பிங்க் அண்ட் ஒரு க்ரீன் வேணும். டோட்டல் 3 பீட் தான். ஸோ இந்த கேப்பில் நெக்ஸ்ட் இதில் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு பிங்க் போட்டு இந்த லைனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பிங்க் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் லைன் போகலாம். நெக்ஸ்ட்டு அதே போல் இந்த சைடு பாரு தான் 2 டைம்ஸ் 3 3 போடணும். நெக்ஸ்ட் லைன் இன்க்ரீஸ் ஸ்டிச்சில் ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் லாஸ்ட் லைன் போடுறோம். இது வந்து டிக்ரீஸ் ஸ்டிச்சு. ஸோ செகண்ட் இதில் தான் வரும். இந்த லாஸ்ட் பீடு. ஸோ இந்த லாஸ்ட்டு எங்கே ஜாயின் பண்ணமோ அதே இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட அவ்வளோதான். 2 சைடும் ஈக்குவலாக ஹேண்ட் பார்ட் போட்டாச்சு. ஸோ இப்போ இந்த எக்ஸஸ் ஒயரை வந்து கீழே விட்டு நாட் போட்டு எக்ஸஸ் ஒயரை கட் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பிரிக் ஸ்டிச்சில் ட்ரெஸ்ஸு இது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு பிரிக் ஸ்டிச் லேர்ன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் தான் பண்ணியிருந்தேன். அதை நான் வீடியோ எடுக்கல. பட் ஒரு ஃபோட்டோவில் வந்து இதே போல் இன்னொரு ட்ரெஸ்ஸில் நான் அதை ஃபோட்டோவில் வச்சுருப்பேன். அது ஒயிட் அண்ட் ரெட்டில். ஸோ அதே மாடலில் இன்றைக்கி இன்னொன்று பண்ணேன். ஈஸியாக இருக்கும். ரொம்ப பிகினர்ஸுக்கு இது பர்ஃபெக்ட்லி ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.